ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து அவங்க 2, 3 எக்ஸாம்ஸில் டிஎன்பிஎஸ்சி நடத்தின எக்ஸாம்ஸில் ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, திருக்குறளோட அதிகாரம் 4 அதிகாரத்தை கொடுத்து அதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புக்கில் அதாவது திருவள்ளுவர் எப்படி எழுதினாரோ அந்த வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்கள். அதாவது 133ஐயும் ஒன்றா போடல, ஒவ்வொரு நாளும் ஒரு 5, 6 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து திருக்குறளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10 அதிகாரம் இல்லாட்டி 15 அதிகாரத்தை பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வாழ்த்து, 2வது வான் சிறப்பு, 3வது நீத்தார் பெருமை, 4வது அரண் வலியுறுத்தல், 5 வந்து இல்வாழ்க்கை, 6 வாழ்க்கை துணைநலம், 7 மக்கட்பேறு, 8 அன்புடைமை, 9 விருந்தோம்பல், 10 இனியவை கூறல், 11 செய் நன்றி அறிதல், 12 நடுவு நிலைமை, 13 அடக்கமுடைமை, 14 ஒழுக்கமுடைமை, 15 பிறனில் விளையாமை. ஓகேங்களா? இந்த 15 அதிகாரத்தை ஃபஸ்ட்டு நம்ம வரிசைப்படுத்தி மனப்பாடமாக பண்ணி வச்சுப்போம். ஒவ்வொரு நாளும் 10 இல்லாட்டி 15 பார்க்கலாம். இதை வந்து வரிசைப்படி அவங்க கேட்குறாங்க. அதனால் வந்து இதை கண்டிப்பாக படித்தே ஆகணும். எக்ஸாம்ஸில் வந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு லக்கு தான். சரியா? நன்றி.